இங்க 2 பேரும் நடுப்பாலைவனத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆயிருது. அதுல ஒருத்தர் யூரின் போலான்னு பார்க்கும்போது அங்க ஒரு தங்க கடல்ல ஒண்ணு மின்னுது. கூட இருக்கவனு கூட்டு வந்து காமிக்கிறான். இது நெருப்பால கருகிருச்சுன்னா இது தங்கம் இல்ல, ஒருவேளை கருகலைன்னா இது கண்டிப்பா தங்கம் தான் சொல்றான். இவங்க நினைச்ச மாதிரியே அது ஒரு தங்கம். கிட்டத்தட்ட பாறை சைஸ்ல இருக்கு அந்த தங்கம். இவங்களும் அந்த காரை வச்சு இழுக்கலான்னு முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. அன்னைக்கு நைட்டு யோசிச்சுட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. அந்த காரோட ஓனர் நீ வேணா போயிட்டு ட்ரக் எடுத்துட்டு வான்னு சொல்றான். ஆனா பென்னு ஒத்துக்க மாட்டான். நான் வேணா தங்கத்தை பாத்துக்கிறேன், நீ வேணா போய் ட்ரக்கை கொண்டு வான்னு சொல்றான். அந்த காரோட ஓனரும் நான் கிட்டத்தட்ட திரும்பி வரதுக்கு 5-6 நாள் ஆகும்னு சொல்றான். அவனுக்கு தேவையான தண்ணியும் உணவையும் கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவன் அங்க ஒரு உடஞ்சு போன பிளைட்டை பாக்குறான். அதுக்குள்ளேயே தங்க ஆரம்பிக்கிறான். இவன் கிட்ட இருந்த தண்ணி உணவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அவன் காரு ரிப்பேர் ஆயிருச்சு, இன்னும் 4 நாள் ஆகும்னு சொல்றான். அப்போதைக்கு அந்த பாலைவனத்துல ஒரு பொண்ணு வரா. உடனே இவன் கிட்ட இருந்த தங்க கட்டியை மறைச்சு வச்சிடறான். இந்த நடுப்பாலைவனத்துல என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கறான். ஆனா இவன் உண்மையே சொல்ல மாட்டான். உடனே அந்த பொண்ணு அகதியில வந்து உங்களுக்கு இவ்வளவு திமிரான்னு சொல்லி திட்டுறான். அவன் கோவத்துல அங்க இருக்கிற கம்பியை வச்சு அடிச்சிருவான். அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சிருவான். இதுக்கிடையில மணல் புயல் வேற வருது. இவன் கிட்டத்தட்ட தண்ணியும் உணவு இல்லாம சாகர நிலைமைக்கு வந்துருவான். அப்ப அங்க இறந்து போனவளோட அக்கா வரா. அவளுக்கு தன்னோட தங்கச்சி இறந்து போனது தெரியாது. இவன்ட்ட ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லி கேட்கறா. எனக்கு ஒண்ணு வேணா, நீ இந்த இடத்த விட்டு தயவு செய்து போயிருன்னு மட்டும் சொல்றான். வாக்கி டாக்கில அவன்கிட்ட கேட்கும் போது நான் கிட்ட வந்துட்டேன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள இவனை சுத்தி ஓனாய்கள்லாம் வந்துருது. அப்புறம் தான் உண்மை தெரியுது, அவன் மலை மேல நின்று இவன் எப்படா சாகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் உயிரோட இருக்கும் போதே இவனோட வயித்தை பிச்சு குடல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. அவன் மலை மேல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆகவும் அவனோட காரை எடுத்துட்டு வரான். ஆனா அவன் தங்கத்தை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த இறந்து போனோட அக்கா ஒரு வில்ல விட்டு இவனையும் கொன்றுவா.